அனைவரும் இதில் இருந்து அக்கறை கொண்டவருமாகிய அருட்தந்தை கொண்டாடுவதற்கு அருள் புரிந்த எல்லாம் வல்ல பரமதந்தைக்கு நன்றி பூக்களை காணிக்கையாக்குகின்றோம். குறிப்பாக இந்து சமய சகோதர சகோதரிகள் இந்த திருத்தலத்துக்கு வந்து போகின்றார்கள். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்பெருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் எஸ் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக மொழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கல்வி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலராகிய புனித செபஸ்தியார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமரணகுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்புமிக்க சகோதரர்களே, திருவிழந்து ஆலய முறையில் நடுப்பகுதியிலும் ஆலய முறையிலும் பகுதி பாதைகளிலும் வழங்கப்படும். இதை தயவு செய்து குழுக்கள் தோழியர்கள் இருக்கின்ற போது 2 வரிகளிலே ஆறுதலாக வந்து பயணத்தினோடு நெற்றவர்களை கேட்டுக் கொள்ளவும். இந்த நெற்றவனை செய்திருந்து தயவு செய்து நம்பி வாழ்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் உங்களுக்குமாறு அன்போடு கற்றுக்கொள்கின்றோம். இந்து சமய சகோதர சகோதரிகள் இதை பங்குபெற்றால் வந்து அன்போடு தெரிவிக்கின்றோம். உயிர்களின் மாட்சியும் மக்களுக்குமான இறைவன் அவர்களுடைய சிறப்புமிக்க வேண்டல்களாக உங்களுக்கு வரவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக.
நீங்கள் அவர்களின் பரிந்துரையான உண்மையின் தீமைகளில் இருந்து விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்வில் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று உழைப்பதற்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வது என்றும் கருத்துமுடியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு நம் மக்கள் விண்ணக புனித கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அவர்களும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் மாண்புத்தின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர்வாதமாக. கிறிஸ்துவின் அன்பில் அமைதியுடன் சென்று வாருங்கள். அனைவரும் சற்று நேரம் அமர்ந்திருப்போம். அன்பானவர்களே, இந்த நன்னாளிலே நாங்கள் அனைவரும் எங்களுடைய மறை மாவட்ட குடும்பமாக பல பங்குகளிலே இருந்து வந்து விழாவை புனித செபஸ்டியாருடைய திருத்தலத்திலே எங்களுடைய புனிதரும் பாதுகாவலருமாகிய இந்த செபஸ்டியாருடைய திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே பிரசனமாக இருக்கின்ற அருள் தந்தையர்கள் சார்பாகவும் திருநாள் வாழ்ந்திருக்கிறார்கள். எங்களுக்கும் நாங்கள் செபஸ்டியாரை போல விசுவாசத்தின் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு மறைவிலேயே மிகவும் சிறப்பாக எடுத்து சொல்லி நாங்கள் இறைவெற்பாளர்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு வழி சமைத்த குருநகர் பங்கு தந்தை எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருட்தந்தைகள் சௌந்தரா அடிகளாருக்கு இறை மக்கள் அனைவர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அவருடைய பணி வாழ்வு சிறக்கவும் அவர்கள் சென்ற முயற்சிகள் கைகூடவும் இறைவன் அவர்களுடன் உள்ள ஆன்மீக பயனை கொடுத்து அவரை வழிநடத்த வேண்டும் என்று அவருடைய சிவங்களிலே தந்தைக்காக சிரிக்கும்படியாகவும் அன்போடு தெரிவிக்கின்றேன். இன்னும் முதலாவது நாள் கொடியேற்ற நாளன்று எங்களுக்காக திருப்பதி ஒப்புக் கொடுத்து மறைவுரையாற்றி இறைவார்த்தையை பற்றி ஆழமாக மறைவுரையாற்றி இன்றைய நாளிலே உங்களுடைய பிரியாவுடைய சிறப்பை எங்களுக்காக சமைத்து எங்களுக்காக சரிபிடிக்கின்ற இன்னும் எங்களுடைய இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சியினை மிகவும் அக்கறையும் கரிசனையும் கொண்ட முன்னைய நாள் இந்த திருத்தலத்தினுடைய பணியாளர்களும் தற்போதைய சொத்தியம் பெற்ற நாளைய பங்குடைய பங்கு தந்தையும் ஆகிய அருட்தந்தை ஜஸ்டின் அடிகளாருக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். உங்களுடைய பணி மனிதரும் எங்களுக்கு எப்பொழுதும் உதவியாக இருந்து வருகின்றவரும் எங்களுடைய ஆன்மீக நலன்களை அக்கறை கொண்டவரும் ஆகிய அருட்தந்தை அமேஷ் அடிகளால் அமர்ந்திருக்கிறார்கள். கொண்டாடுவதற்கு அருள் புரிந்த எல்லாம் வல்ல பரமதந்தைக்கு நன்றி பூக்களை காணிக்கையாக்குகின்றோம். இன்றைய நாளில் இத்திருத்தலத்துக்கு வருகை தந்து திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்த குருநகர் யாகப்பர் ஆலய பங்கு தந்தை ரெக்ஸ் சவுந்தரா அவர்களுக்கு எமது நன்றிகளை நபில்கின்றோம். அவரோடு இணைந்து திருப்பலியை ஒப்புக் கொடுத்த ஏனைய அருட்பணியாளர்களுக்கும் எமது மனப்பூர்வமான நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். நற்கருணை ஆராதனையை மிக சிறப்பான முறையில் நிகழ்த்திய அருட்பணி ராவிராஜ் கொழும்புத்துறை குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அவர்களுக்கு இந்நேரத்தில் நன்றிகளை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவரோடு இணைந்து திருப்பலியை நிறைவேற்றிய குருநகர் யாகப்பர் ஆலய உதவி பங்கு தந்தை அருட்பணி எமில்டன் அவர்களுக்கு எமது நன்றிகள். முதல் நாள் திருப்பலியை நிறைவேற்றி எமக்காக சபித்த தாளையடி பங்கு தந்தை அருட்பணி ஜஸ்டின் அவர்களுக்கும் எமது நன்றிகள். திருவிழாக்கான ஆலோசனை வழங்கி எம்மை வழிநடத்திய பங்கு தந்தை வின்சென்ட் அடிகளாருக்கு எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். வழிபாடுகளில்
உதவிய சகோதரன் ஜெனிஸ்டன் நேசக்கரம் இயக்குனர் கட்சி அவர்களை இந்நேரத்தில் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். இங்கு வந்து நற்கருணை வழங்கி எமக்கு உதவிய அருள் சகோதரிகளுக்கும் எமது நன்றிகள். திருவிழா ஏற்பாடுகளுக்கு தமது முழுமையான ஒத்துழைப்பை நல்கிய மருதங்கேணி பிரதேச செயலாளர் மதிப்புக்குரிய FC சத்யசோதி அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவிப்பதில் அகமகிழ்கின்றோம். மேலும் எமக்கு ஒத்துழைப்பை வழங்கிய உதவி பிரதேச செயலர் செல்வி தாரணி கோபிநாத் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களோடு சேர்ந்து எமக்கு உதவி புரிந்த கலாச்சார உத்தியோகத்தர் திரு C முகுந்தன், வெற்றிலைக்கிழனி கிராம உத்தியோகத்தர் R காயத்ரி மற்றும் பருத்தித்துறை பிரதேச சபையின் தவிசாளர் திரு உதயகுமார் ஜுகதீஷ் அவர்களுக்கு இவ்வுதவிகளுக்காக எமது மனமுவந்த நன்றிகளை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ACP வாகனம் மூலம் சுத்திகரிப்பு பணிகளுக்கு உதவி புரிந்த திரு போனா நந்தவர்மன் அவர்களுக்கும் எமது நன்றிகள். மருத்துவ உதவி வழங்க முன்வந்த மருத்துவர் HSCDE சில்வா முள்ளியான் அவர்களுக்கும் எமது நன்றிகள். சுகாதார பரிசோதகர் மதுசன் அவர்களுக்கும் ஏனைய பொது சுகாதார பரிசோதகர்களுக்கும் எமது நன்றிகள். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டிய பருத்தித்துறை போலீசாருக்கும் எமது நன்றிகள். திருவிழாவிற்கான நிதி உதவிகளை வழங்கிய குருநகர் உறவுகளை நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். ஆலயத்திற்கான மெழுகுதிரி ஏற்றும் சிற்றாலயத்தை தமிழ்ச்செல்வி அவர்களின் ஞாபகார்த்தமாக அமைத்து தந்த அல்போன்ஸ் டயானி அவர்களுக்கும், கல்லறை ஆண்டவர் திருச்சுருவம் அமைத்து தந்த இயேசுமணி குமரன் NC குடும்பத்தினருக்கும், பவனிப்பாதை அமைக்க உதவிய குலநாயகம் ஜெயநாயகம் கனடா அவர்களுக்கும், பவனிப்பாதைக்கான மின்விளக்கு கம்பங்களை அமைத்து தந்த பேட்ரிக் துரை மற்றும் அவரது வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கும், போட்டிக்கோவிற்கான கிராதியை அமைத்து தந்த பிஜு கோன்சி பிரான்ஸ் குடும்பத்தினருக்கும், மக்களுக்கான பொது மண்டபத்தை அமைத்து வரும் பெரிய தம்பி தங்கம் பிள்ளைகளுக்கும் நன்றி கூறுவதில் மகிழ்வடைகின்றோம். வழிபாடுகளின் பொழுது பாடல்களை வழங்கிய குருநகர் யாகப்பர் ஆலய பாடகர் குழாமினருக்கும், வாத்தியங்களை இசைத்த கலைஞர்களுக்கும், திருப்பண்ட காப்பாளர்களாக பணிபுரிந்த கனீசியஸ், அமலன், ராஜன் மற்றும் பீடப் பணியாளர்களுக்கும் எமது நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இவ்விழாவிற்கு வருகை தந்த கட்டைக்காடு, வெற்றிலைக்கேணி, கேவில் மற்றும் தொலை தூர இடங்களிலிருந்து வந்த பொதுமக்களாகிய உங்களுக்கும் புனித செபஸ்தியாரின் புனித பரிந்துரை நிறைவாக கிடைக்கப்பர்கள். இதில் யாருக்காவது நன்றி கூற தவற விட்டிருந்தால் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குறிப்பாக இந்து சமய சகோதர சகோதரிகள் இந்த திருத்தலத்துக்கு வந்து போகின்றார்கள். புனித செபஸ்டியார் ஆண்டவருடைய அருளையும் குணப்படுத்தலையும் பலருக்கு இந்த நாட்களிலே வழங்கி கொண்டிருப்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, நீங்கள் உங்களுடைய விடுமுறை நாட்களிலே இங்கே வரலாம், போகலாம், செபிக்கலாம். ஆனால் இந்த இடத்தை புனிதருக்குரிய தகுந்த இடமாக பேணுமாறு உங்களை அன்போடு கேட்டு நிற்கின்றேன். ஆலயத்துக்குள்ளே, ஆலய பிராந்தைகளிலே, ஆலயத்தின் அருகாமையிலே சமைப்பதை அல்லது மச்சங்கள் கையாளுவதை முற்றாக தவிர்த்து கொள்ளவும். ஆலயத்திலே வைத்து பாட்டு போடுவதை முற்றாக தவிர்த்து கொள்ளவும். உங்களுக்கு மண்டபங்கள் இருக்கின்றது, நீங்கள் அங்கே சமைக்கலாம், தங்கி இருக்கலாம். ஆலயத்துக்குள்ளே வேண்டுமென்றால் நீங்கள் வந்து ஓய்வெடுக்கலாம், செபிக்கலாம். எனவே இனி வருகின்ற காலங்களிலே உங்களுடைய பூரணமான
ஒத்துழைப்பை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். சிறப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து சனி ஞாயிறு தினங்களிலே வருகின்றவர்களுக்கு இந்த அறிவித்தல் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நான் சில வேளைகளிலே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடித்து இங்கே வருகின்ற பொழுது இந்த இடம் மிகவும் மரியாதைக்கு ஒவ்வாத இடமாக இருப்பதை பார்த்திருக்கின்றேன். இதனாலே எனக்கும் இங்கே வருகின்றவர்களுக்கும் இடையிலே மனக்கசப்புகளும் ஏற்படுகின்றது. எனவே இவற்றை முற்றாக தவிர்த்து கொள்ளவும். இன்னும் இந்த இடத்திலே எங்களுக்கு நேற்றைய தினமும் இன்றும் நற்கருணை வழங்கி எங்களுக்கு உதவி செய்த நற்கருணை பணியாளர்கள் புதிதாக அமைக்கப்பட்ட சிற்றாலயம் மெழுகுதிரி கொளுத்துகின்ற சிற்றாலயம் ஆசீர்வதித்து திறந்து வைக்கப்படும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். சேர்ந்து ஆண்டவருடைய மகிமையை பாடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர் ஆண்டவருடைய சாட்சியாக மறித்து சத்திய வேறு நிலைத்திருக்க தம்மை கையளித்தார். அவிசுவாசம் நம்மிலே உறுதி பெற பொழுதருடைய திருச்சிறுவாசியை பெற தயார் செய்கின்ற நேரம் இது. முழந்தால் படியிடக்கூடியவர்கள்
Like, comment, subscribe. Thank you for watching.